ஹாய் சாதிக் பிரதர், வணக்கம். முடிஞ்சதை செய்வோம் ராம். நம்மளால என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யலாம். தப்பு இல்லைல்ல. ஆக்சுவலாக எம்ஜிஆர் இருந்த போல் நம்ம இல்லை இல்லையா, ஒரு காலத்தில் நம்ம இல்லை. அட்லீஸ்ட் பார்ப்போமே. தேங்க்யூ சாதிக். அது எப்படி ஆதார் கார்டை வச்சு பார்ப்பாங்களா எப்படி ராம்? ஆதார் கார்டு வச்சா எந்த தொகுதின்றது? எஸ், ஆதார் கார்டு இப்போ தான் மாறுது. முன்னாடினா அது வேறு ஏரியா. ஓட்டு ஐடிக்கா? ஓ, தப்பாக சொல்லிட்டோமா? இப்போதைக்கு ஓட்டு ஐடி அந்த பக்கம் தான் இருக்குது, அம்மா வீட்டு பக்கம் தான் இருக்குது. இங்கே இன்னும் நான் மாற்றலை. இந்த ஏரியாவில் நான் ரீசனாக அந்த பக்கம் பார்த்தேன். சரி, ஓட்டு ஐடி வச்சு என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஓகே, பார்க்கலாம் என்ன பண்ண முடியும். ஆதாரை வச்சு மாற்றணும். ஓட்டு ஐடி மாறணும். இங்கே ஒன்றும் ஓட்டு ஐடி எந்த ஏரியாவில் வருது, வார்டில் வருதோ அந்த வார்டு தொகுதியை பொறுத்து தான் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி. டாடி வச்சு போகிறேன். நோட்டி மாற்றாமல் இருந்தாவா? ஓகே. இல்லை, ஆக்சுவலாக நம்மளது சென்னையில் தான் இருக்குது. பட் அம்மா வீடு வந்து வேளச்சேரி. எனக்கு வேளச்சேரின்றதை விட ஆமாம், ரொம்ப க்ளோஸாக நான் அட்ரஸ் சொல்ல விரும்பலை. ஸோ வேளச்சேரின்னு வச்சுக்குவேன் அம்மா வீடு. ஓகேவா? நான் இருக்கிறது தாம்பரம். ஸோ நான் இன்னும் இங்கேத்திக்கு மாற்றலை அட்ரஸ்ஸு. அதுதான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இப்போ உனக்கு எதாவது புரிஞ்சுதா? ಕೊಟ್ಟಿರ್ತಾರ ಮಾತಾಡ್ತಾರ అవునా? ஒன்றும் புரியல. நான் உனக்கு இன்ஸ்டாவில் சொல்கிறேன் ராம். ராம் பாரு எவ்வளோ தூரம் கட்டுரையாக அனுப்பியிருக்குது. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்கேன். இதெல்லாம் மற்றவங்க கேட்டாங்கன்னா கல்லை கொண்டு அடிப்பாங்க ஒன்று என்னையா, தெரியுமா? ஓட்டு ஐடியெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தா எம்எல்ஏவே ஆக்கிடலாமா? கேட்டாங்கன்னு வச்சுக்க குத்தி விடுவாங்க.